Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கின் கேர். என்னோட இப்ப நான் கரண்டா யூஸ் பண்ற ஸ்கின் கேர் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா ஸ்கின் கேர்னா ஸ்க்ரப், மாஸ்க் இதெல்லாமே வரும். நான் இப்போ உங்களுக்கு சிடிஎம் ரொட்டீன் மட்டும் சொல்றேன். சிடிஎம் ரொட்டீன் இப்போ நான் கரண்டா என்ன யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது எனக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் தருது. நான் ஒரு 1 to 2 months கிட்டத்தட்ட நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் தருது. நான் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிடிஎம் ரொட்டீன்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிடிஎம் ரொட்டீன்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர். கிளென்சிங்னா என்ன, நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ், நம்ம ஃபேஸ்ல இருந்த டஸ்ட், பொல்யூஷன், அப்புறம் ஆயில் இதெல்லாமே கிளியர் பண்றதுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் தான் கிளென்சர். ஓகே, டோனிங்னா என்ன? டோனிங் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டும் எக்ஸ்ட்ரா டர்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ஃபேஸ்ல இருக்கும். அதாவது ஃபேஸ்ல இருக்காது, நம்மளோட சின்ன சின்ன ஓப்பன் போர்ஸ் இருக்கு பாருங்க, ஓப்பன் போர்ஸ், அப்புறம் வந்து சின்ன சின்ன போர்ஸ் மைன்யூட்டா நம்ம கண்ணுக்கே தெரியாத இடத்துல வந்து கொஞ்சம் அழுக்கு தேங்கிரும். அது வந்து ஃபுல்லா கிளென்சரால கிளியர் பண்ண முடியாது. டோனிங் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சின்ன சின்ன இடத்துல இருக்க அழுக்க கிளியர் பண்றதுக்கு நம்ம டோனிங் பண்றோம். அப்புறம் நம்மளோட ஓப்பன் போர்ஸ் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் டோனிங் எப்பவுமே பிளே பண்ணும். மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் தரும். நான் ஆயிலி ஸ்கின்னா தான் இருக்கேன், நான் ஏன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், எனக்கு தான் ஆல்ரெடி ஆயிலே இப்போ நிறைய இருக்கே, மாய்ஸ்சரைசர் போட்டா இன்னும் ஆயிலி ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நானுமே ஆயிலி ஸ்கின் தான். ஏன்னா நானுமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். நம்ம யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் பொறுத்து. எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்ல இருக்கவங்க வந்து கொஞ்சம் நல்ல கிரீமி பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து கொஞ்சம் சிலிகான் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். லைக் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் இப்ப என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளென்சர் காட்டுறேன். நான் என்ன கிளென்சர் யூஸ் பண்றேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் கரண்டா இப்ப யூஸ் பண்ற கிளென்சர். டெர்ம்டாக்கோட 2% சாலிசிலிக் ஆசிட் கிளென்சர். இது ஆக்சுவலா பிம்பிள்லாம் குறைக்க நல்லாவே ஹெல்ப் பண்ணுது, நிஜமாலே நல்லா ஹெல்ப் பண்ணுது இந்த கிளென்சர் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா எனக்கு இப்போ நம்ம 1-2 இருந்தா நம்மளோட என்ன சொல்றது நேச்சுரல் ரெமெடி யூஸ் பண்ணியே பிம்பிள் கிளியர் பண்ணிடலாம். ஒரு கட்டத்துல என் ஃபேஸ் ஃபுல்லா அவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தது. நான் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸே கொடுத்துது. நியர்லி நான் ஒரு 2 years இந்த கிளென்சர் தான் யூஸ் பண்றேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கு. இது ஒரு என்னோட 4வது பாட்டிலோ 5வது பாட்டிலோ நினைக்கிறேன். பாருங்க, இதுதான் நான் இப்ப யூஸ் பண்ற கிளென்சர். நான் போய் இப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன். A few inches later. சோ ஸ்வீட்டிஸ், இப்ப போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப நெக்ஸ்ட் டோனிங்க்கு நான் எடுத்திருக்கிறது என்னன்னா 0.5% ஹைரோலனிக் டெர்ம்டாக் டோனர் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த டோனர் தான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த டோனர் பாட்டில் ஒண்ணும் இல்ல. காரணம் என்னன்னா, நான் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில மாத்திட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் கரெக்டா இருக்கும். இந்த டோனிங் வந்து எப்படி வருதுன்னா, பாட்டில் இத மாதிரி பேக்கேஜ்ல வருது. இத மாதிரி கொட்டும் போது தேவையில்லாம நிறைய குவான்டிட்டிஸ் கொட்டிடுது, வேஸ்ட் ஆயிடுது. எனக்கு ப்ராடக்ட்ஸை வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. அதனால நான் இதை மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டேன். இதை மாதிரி மாத்தி யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்படி எடுத்துட்டு 1 arm டிஸ்டன்ஸ்ல வச்சு இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு, அப்புறம் இந்த காட்டன் பேட்ச் வச்சு இப்படி வைப் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப ஹார்ஷா வைப் பண்ணக்கூடாது, மைல்டா வைப் பண்ணணும். வைப் பண்ண வேண்டாம், அந்த டேப் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலா வைப் பண்ணிட்டு இப்படி டேப் பண்ணிடணும். சோ பாருங்க, இப்ப நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்தோம். இப்ப வைப் பண்ணி எடுக்கும்போது எவ்வளவு அழுக்கு வருதுன்னு பாருங்க. இதுல இவ்வளோ அழுக்கு வருது. இதுக்குதான் டோனிங் பண்ண செகண்ட் ஸ்டெப். இது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் கிளென்சிங் மாதிரி. இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் கிளீனா எடுத்துரும் டோனிங் பண்ணா. ஸோ அதுக்கு தான் டோனிங் பண்றது. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இருக்கு. அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, அது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது ஏன் இப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து நான் தான் என் குரங்கு கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இருந்த ஸ்டிக்கரை பிச்சு விட்டுட்டேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதுவுமே டெர்ம்டாக்ல இருந்து ரெட்டினால் அண்டர் ஐ சீரம். எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கனால நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்றேங்க.
இந்த நல்லா அண்டர் ஐல மசாஜ் பண்ணிக்கணும். உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தா இதை யூஸ் பண்ணுங்க. எது போட்டாலுமே நான் சொல்றேன், நமக்கு இருக்கிறது ஃபுல்லா குறையாது. எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும், அப்படியே இருக்கிறது பெருசாவாம மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ ஸ்வீட்டிஸ், இப்போ நான் அண்டர் ஐ சீரம் போட்டுட்டேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தா இதை போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா டெர்ம்டாக்கோட 2% கோஜிக் ஆசிட் சீரம். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா நம்மளோட செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஜூயின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக சீரம் அப்ளை பண்றது. சீரம் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் இது ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்றது, ஆக்னி போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால நான் சீரம் யூஸ் பண்றேன். சீரம் நெசசரி ஸ்டெப் கிடையாது, பட் சீரம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, நான் யூஸ் பண்றேன். எல்லாமே பண்ணும்போது நல்ல ஒரு ஃபேன் காத்து கீழே நின்று பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லைன்னா மேல மேல நம்ம போடுறதுனால எல்லாமே ஒரு மாதிரி ஆயிலியா, ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ ஸ்வீட்டிஸ், இப்போ நான் சீரம் அப்ளை பண்ணிட்டேன். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா டெர்ம்டாக்கோட ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ஜெல் எடுத்திருக்கேன். எனக்கு ஆயிலி ஸ்கின்னுங்கிறனால நான் வந்து இத மாதிரி ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போயிட்டேன். நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா கொஞ்சம் க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரா போயிடுங்க, பெஸ்ட். நான் வேற ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ட்ரை ஸ்கின்க்கு, ஆயிலி ஸ்கின்னுக்கு நீங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கு. இது என்னோட செகண்ட் பாக்ஸ், எனக்கு நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டா இருக்கு யூஸ் பண்ணும்போது. இது நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் தருது. நீங்க மேக்கப் போடுறீங்கன்னா கூட பிஃபோர் கண்டிப்பா சிடிஎம் ரொட்டீன் பண்ணியே ஆகணும். பாருங்க, இது நல்ல ஒரு ஜெல் டெக்ஸ்சர்ல இருக்கு, தெரியுதா? இதை எடுத்து நான் என் ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறேன். இப்போ நம்ம வந்து மார்னிங் ஸ்கின் கேர் பண்றதுனால நம்ம வந்து லைட்டா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இதே வந்து நம்ம நைட் டைம்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது டபுள் லேயர் மாய்ஸ்சரைசர் போடதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அப்போ நம்ம ஸ்கின் நைட்டு தூங்கும் போது ஒரு சர்டைன் டைம் வரையும் ட்ரையாவே இருக்கும். ஸோ அது ட்ரை ஆயிடக்கூடாது, அதனால டபுள் லேயர் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிங்கிள் லேயரே போடலாம், ஏன்னா டே ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாய்ஸ்சரைசரை நல்லா மசாஜ் பண்ணிடணும், ஃபுல்லா அது பிளெண்ட் ஆகணும் ஃபேஸ்க்குள்ள அது இதுவாகி ட்ரை ஆகணும். கொஞ்சம் ஒரு 2 minutes கேப் விட்டுட்டு அடுத்த ப்ராடக்ட் போடுங்க. ஏன்னா வந்து இது நல்ல ஃபேஸ்க்குள்ள அப்சர்வ் ஆனாதான் நம்மளால மேல மேல போடுற ப்ராடக்ட்ஸ் கரெக்டா செட் ஆகும். ஸோ இது நல்லா ட்ரை ஆகுற வரையும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கிறத நான் பார்த்தேன். இப்போ நான் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்றேன். ஆக்சுவலா சன்ஸ்கிரீன் வந்து என்ன சொல்றீங்க, சன்ல போகும்போது தான் போடணுமா கேட்டா இல்ல, நார்மலா நீங்க வீட்ல இருந்தா கூட சன்ஸ்கிரீன் போடணும். சன்ஸ்கிரீன் எதுக்கு போடுறோம்னா நமக்கு வர அந்த சன்லைட்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான். சன்லைட் ஆக்சுவலா நேச்சுரலா வர ஒரு விஷயம், அதுல இருந்தே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஃபேனு லைட்டு இதெல்லாமே ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஹீட் எல்லாம் வந்து நம்மளால தாங்கிக்கணும்னா ஒரு சன்ஸ்கிரீன் கண்டிப்பா வேணும். சன்ஸ்கிரீனை 2 விதமா யூஸ் பண்ணலாம். எல்லாருமே 2 சன்ஸ்கிரீன் வச்சிருக்கணும். ஒன்னு வந்து SPF 30 to 50 வரையும் ஒரு சன்ஸ்கிரீன் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அண்டர் 30க்குள்ள ஒரு சன்ஸ்கிரீன் வச்சுக்கணும். அண்டர் 30க்குள்ள இருக்க சன்ஸ்கிரீனை நம்ம வீட்டுல போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அபவ் 30 to 50க்குள்ள இருக்க சன்ஸ்கிரீனை வந்து நம்ம வெளில போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சன்ஸ்கிரீனுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா சன்ஸ்கூப்போட SPF 40ல இருக்க இந்த சன்ஸ்கிரீன் தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். சன்ஸ்கிரீனை பொறுத்தவரையும் கொஞ்சமா போட்டா நமக்கு வேலையே செய்யாது. சன்ஸ்கிரீனை எப்போ போடணும்னா நம்ம ஆன் ஸ்பாட் இப்போ மேக்கப் போட்ட உடனே வீட்டை விட்டு கிளம்புறோம் பாத்தீங்களா, அப்படி போடவே கூடாது. சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes நீங்க வீட்டுல இருந்துட்டு தான் வெளியே போகணும். காரணம்னா அப்பதான் அதை ஒர்க் ஆக ஸ்டார்டே பண்ணும். இன்ஸ்டன்டா நீங்க வெளில போயிட்டீங்கன்னா வேர்த்து வழியும் போது சன்ஸ்கிரீன் கண்டிப்பா போயிடும். ஸோ அதனால வந்து சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு 20 to 30 minutes அப்புறம் நீங்க வீட்டை விட்டு வெளில போற மாதிரி பாருங்க. நான் ஆயிலி ஸ்கின்னா இருக்கனால இந்த ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் எடுத்திருக்கேன்.
நீங்க ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கிரீம் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் கூட போலாம். ஸோ நான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டேன். சன்ஸ்கிரீன் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், எல்லாருமே போடணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டெப் என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபைனல் ஸ்டெப் லிப் பாம். லிப் பாம் வந்து உதடு வறண்டு இருக்கும் போது தான் போடுவேன், வின்டர் சீசன்ல தான் போடுவேன் அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே நம்ம லிப் பாம் போடணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஆச்சு கண்டிப்பா போடணும். நான் வந்து இன்னைக்கு நிவ்யாவோட டெரி வேரியன்ட்ல வர லிப் பாம் எடுத்திருக்கேன். நீங்க எந்த லிப் பாம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட்டிஸ் இப்போ நம்ம லிப் பாமும் போட்டு நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபுல்லா முடிச்சிட்டோம். என்ன சங்கி சிடிஎம் ஒரு 3 பொருள் காட்டுறேன்னு சொல்லிட்டு 6 பொருள் காட்டுறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். காரணம் என்னன்னா இது எல்லாமே நம்ம பார்ட் ஆஃப் ஸ்கின் கேர். இது என்னோட கரண்ட் ஸ்கின் கேர்ல நான் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சீரமும் அப்புறம் வந்து அண்டர் ஐ சீரமும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்வீட்டிஸ் அவ்வளவுதான், நம்ம ஸ்கின் கேர் முடிஞ்சிது. நான் போய் என்னோட நார்மல் மேக்கப் லுக்கை போட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா ஸ்கின் கேர் யார் யார் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே பண்ணலாம். பாய்ஸ் பண்ணலாமா, இதுல ஸ்கின் கேர் எல்லாம் கேர்ள்ஸ் தானே ரெகுலரா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாய்ஸும் கண்டிப்பா ஸ்கின் கேர் பண்ணணும். அட்லீஸ்ட் இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலனாலும் கண்டிப்பா ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். லிப் பாம் முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க. டிண்டட் லிப் பாம் யூஸ் பண்ணுவேன் நான். பாய்ஸ் வந்து ஹிமாலயால ஒரு லிப் பாம் விற்குது. அது வந்து வெறுமே பிளைனா ஜெல் மாதிரி இருக்கும், நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா பாய்ஸுமே லிப் பாம் யூஸ் பண்ணணும். என்ன சங்கி இதெல்லாம் யாருமே சொல்லி பாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் காட்டின எந்த ப்ராடக்ட்டுமே ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஃபார் பாய்ஸ் கண்டிப்பா யூஸும் பண்ணணும். என் தம்பியுமே அப்பப்போ அவன் ரெகுலரா யூஸ் பண்ணலனாலும் அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணுவான் இதெல்லாமே எடுத்து ஃப்ரீக்வெண்டா. ஸோ அதனால பாய்ஸும் யூஸ் பண்ணும். சரி, இது எந்த ஏஜ் குரூப் பீப்புள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீனேஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் ஒரு 13 இயர்ஸ்ல இருந்து 13 இயர்ஸ்ல இருந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஸ்டார்ட் பண்ணா நம்ம ஸ்கின் நல்லாவே ஹெல்த்தியா இருக்கும். ஏன் நீ ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல. அப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் ஸ்டார்ட் பண்ணல. 13 இயர்ஸ்க்கு மேல ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். தயவு செஞ்சு அண்டர் 12 இருக்கவங்க, அண்டர் 10ல இருக்கவங்க ஸ்கின் கேருக்குள்ளே போகாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் லைனர், காஜல் கூட பெருசா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே இருக்கும். சன்ஸ்கிரீனும் நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே இருக்கும், மாய்ஸ்சரைசருமே நம்ம ஸ்கின்னுக்குள்ள நேச்சுரலாவே இருக்கும். அதெல்லாம் போக 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 ஒரு 11 to 12 இயர்ஸ் தாண்டும் போதுதான் அது எல்லாமே நம்ம ஸ்கின்னை விட்டு போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இது மாதிரி சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு சின்ன பசங்க மேக்கப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க மேக்கப்பை யூஸ் பண்ணாதீங்க. மேக்கப்பா இருக்கட்டும், ஸ்கின் கேரா இருக்கட்டும், எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா நான்லாம் ஃபேஸ் வாஷ் பண்றதே கஷ்டம், நல்லா மேக்கப்பே போட மாட்டேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேக்கப் வேற, ஸ்கின் கேர் வேற. ஸ்கின் கேர் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். மேக்கப் போடுறது போடாதது அவங்களோட சாய்ஸ் தான் எல்லாமே. ஸோ ஸ்கின் கேர் வேற, மேக்கப் வேற. நான் இதெல்லாம் போட்டா மேக்கப் யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இதெல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, எல்லாமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட். யாராவது நீ ஏன் இவ்வளவு மேக்கப் போடுறேன்னு கேட்டாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, இது ஸ்கின் கேர், மேக்கப் வேற, ஸ்கின் கேர் வேறன்ட்டு. இந்த ப்ராடக்ட்ஸ் நான் இப்ப யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம உங்களுக்கு வேணுங்கிறத செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனல் மிஸ் ஆன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. Perspective criticisms are always accepted. Bye, sweeties.